சிம்ம ராசி நேயர்களை, உங்கள் மனைவி ரகசியம், உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்கள் மனைவி உங்கள் ராஜயோகமா இல்ல எப்படி இருக்கும், ராஜயோகமா இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு மட்டும்தான். அந்த சிம்ம ராசிக்கு அந்த ராஜயோகம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இரண்டுக்கும் வாய்ப்பு. ஆனால் காதலில் குடும்ப கௌரவம் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி, காதல் கை கொடும் வாய்ப்பு இருக்கிறதா, எப்படி இருக்கும் அப்படின்னு. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், அன்பு கொடுத்தா உயரையே கொடுப்பேன். இதுதான் மனைவியுடைய மைண்ட்ல ஓடுற விஷயம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், அன்பு கொடுத்தா நான் என் உயிரையே கொடுப்பேன். அது இல்லை, நீ உன்னை நான் துச்சமாக தான் நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா. ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடர் யுகத்தில் பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது என்னுடைய விஷயத்தை நிறைய பேர் கூர்ந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சுவாமி உங்களுடைய ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு கண்ணில் தண்ணி வராத ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்பமே சுழுக எல்லோரும் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. எல்லாரும் நன்னா இருக்கணும், மக்கள் எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது முக்கியமா எல்லா 12 ராசிக்குமே தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ உன்னுடைய மனைவி எப்படி, உனக்கு விவாகரத்து ஆயிடுத்தா, அதாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. உங்களுக்கு மனைவி காதல் திருமணமாக வருமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வருமா, அல்லது 25 வயசுலேருந்து 35 வயதுக்குள் திருமணம் நடந்த வாழ்க்கை நிலையாக இருக்குமா, 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இப்படி கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை உனக்கு நிலையாக இருக்குமா, அல்லது மனைவி உங்களுடைய பலமா பலவீனமா எப்படி இருப்பாங்க, உனக்கு சில பேர் பக்கத்துணையா இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. மாமியார் வீட்டில் உங்களுக்கு ஆதரவு இருக்குமா? சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏன் வந்தான்னு நினைச்சுப்பாங்க சில பேர். வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க. சில பேர் வாங்க மருமகனேன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள வந்துட்டு ஏன்டி உங்க வீட்டுக்காருக்கு வேற வேலையே இல்லை, என்ன திடீர்னு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று வாயை திறந்து கேட்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா மாமியார் அமையிறது. சில பேருக்கு மாமியார் அம்மா மாதிரி அமைஞ்சிடும், அது வேற விஷயம். அடி வாங்குற மருமகனும் இருக்கான், அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்குமா? நாத்தனார் உறவு எப்படி இருக்கும்? எந்த வயதில் கணவன் மனைவி சண்டை வரலாம்? எல்லாவற்றுக்கும் வீடியோவில் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பார்த்தால் எந்த ஆலயம் கூட செல்லலாம். ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இப்போ ஒரு ராசிக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மேஷ ராசிக்குன்னு எடுத்துக்கிறோம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. அப்ப அந்த மேஷ ராசி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஆலயம் போகணும்? இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்களா? கல்யாணம் நடக்கணும்னு சில கோயிலுக்கு போறீங்க, திருமணம் சரி போறீங்க. எதுக்கு போறீங்க? கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போறீங்க. இந்த ஈசிஆர்ல இருக்க நிறைய பேர் மாலையெல்லாம் போட்டு சுவாமிக்கெல்லாம் தரிசனம்லாம் பண்ணிட்டு வரீங்க. எதுக்காக? நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க, ரைட். ஆனா அந்த கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள்ல ஆனதுன்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஒன்னா இருந்து திடீர்னு அந்த உறவு கசந்து போயிடுறது. குழந்தைகள்லாம் வந்தும் சில மனைவிகள் என்ன பண்ணிடுறாங்க, கணவருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய அதுக்கப்புறம் குழந்தைகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம். நம்ம நிறைய விஷயங்கள் இதுலலாம் பார்த்துன்றோம். அப்போ உன்னுடைய ராசிக்கு உன் மனைவியின் ரகசியம் என்ன? இது அவசியம் நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்க, உன் பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு? இன்னைக்கு அமையறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு லவ் மேரேஜே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனையில இருக்கு. இன்னைக்கு லவ் மேரேஜே நிறைய பிரச்சனையில இருக்கு. காதல் திருமணம் செய்தவர்கள் கூட ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. சார் நான் லவ் மேரேஜ் பண்ணினேன், இன்னைக்கு மனைவி புரிஞ்சுக்காம இன்னைக்கு ஒரு சண்டையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த புரிதல் இல்லாம போயிடுது. அப்போ உன்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதை தான் நம்ம பார்க்க போறோம்.
12 ராசிக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மனைவியின் ரகசியம் உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடுவில் ஏதோ சந்தேகம் இருந்தால் இமிடியேட்டா என்ற ராசிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். சிம்ம ராசி நேயர்களை, உங்கள் மனைவி ரகசியம், உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். உங்களுக்கு மனைவி கிடைப்பது சாதாரண திருமணம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களை பாராட்டும் பெண்ணாக வரப்போகிறார். நல்ல பொண்ணா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, உங்கள் மனைவி உங்கள் ராஜயோகமா இல்லை எப்படி இருக்கும், ராஜயோகமா இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் அந்த சிம்ம ராசிக்கு அந்த ராஜயோகம் அப்படிங்கிறது. என்ன, சிம்ம ராசியில கணவன் இருக்கும்போது தொட்ட 300க்கும் கோவப்பட்டா இவங்க கூடலாம் மனுஷன் இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவை ஆரம்பத்திலே தெரிஞ்சுருவா இவன் குணாதிசயத்தை. அதனால ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து அந்த மனக்கசப்புக்கள்ங்கிறது இருக்கும். சில பேர் என்ன போங்க 10 வருஷம் 15 வருஷமா நான் வாழ்ந்துட்டு ஒரு சூழ்நிலையே எனக்கு சரியா இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. மனைவி நல்லா அமைஞ்சிட்டா கணவருக்கு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா எனக்கான வாழ்க்கையை நான் வாழல சார் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனை. குழந்தைகள் இருந்துமே அவனுக்கான ஒரு சந்தோஷம் இருக்காது. சில பேருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயிக்கப்பட்ட திருமணமா காதல் திருமணம் நடந்தால் கூட சில பேருக்கு விவாகரத்தாகி இரண்டாவது திருமணம் எப்படி இருக்கும், கணவருக்கும் குழந்தை இருக்கும், மனைவிக்கும் குழந்தை இருக்கும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த எல்லா குழந்தைகளையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைகளால நிறைய மனக்கசப்புகள் பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய, 2க்கும் வாய்ப்பு. ஆனால் காதலில் குடும்ப கௌரவம் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி, காதல் கைகூடும் வாய்ப்பு இருக்கிறதா, எப்படி இருக்கும் அப்படின்னு, அன்பை விட ஈகோ பெரியதாகி விடக்கூடாது அப்படின்னு சொல்றது. சிம்மத்திற்கு அமையும் மனைவி தன்னம்பிக்கை கொண்டவர், தனக்கான ஒரு மதிப்பு வைத்திருப்பவர், கணவன் வெற்றி பெருமையாக சொல்ல, நேரடியாக கருத்து சொல்லக்கூடியவர், மறைமுகமாக பேச மாட்டார். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய, அவருக்கு காதல் காட்டும் போது மரியாதையும் வேண்டும் நினைக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியதாக இருப்பார். பலம் பலவீனம் எடுத்துட்டோம்னு சொன்னா 60% பலம், 40% பலவீனம். சிம்ம ராசிக்காரர் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்ம ராசி ஆண்கள் இருக்காங்க இல்லையா, நீ வாயை கரெக்டா வச்சு யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. நீ எங்கேயாவது வாயை கொடுத்து வம்பல நீ மாட்டிக்கிட்டேன்னு அந்த ரூமை சுத்தி நீ தான் விளக்கமா தேடி வாங்கணும். நமக்கு தேவையில்லையாங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அடி வாங்கணுமா இல்லை நம்ம எப்படி இருக்கணும் அப்படி. இன்னைக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மாங்க ஏதோ காமெடிக்காலாம் போட்டு அடிக்கிறதெல்லாம் இல்லை. போகும்போது வேணும் எட்டி உதச்சிட்டு சாரிங்க தெரியாம மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. வேணும் தான் மிதிச்சிருப்பேன், ஆனால் கேட்டால் தெரியாம மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால சிம்மராசி பொறுத்தளவுக்கு வெளியில அதாவது சொல்லுவாங்களே வீட்டுல எலி வெளியில புலி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது யாருக்கு பொருந்தும்னு சிம்மராசிக்கு நிறைய பேருக்கு பொருந்தும். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எலி, வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மீசை பாத்தீங்கன்னா பைக்ல போறதை பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறவனா பயப்படும். ஆனா வீட்டுக்குள்ள போகும்போது அப்படியே கதவு திறந்து பார்ப்பான் இருக்காங்களா இல்லையா. பொண்டாட்டி இல்லைன்னா அவனுக்கு உலகமே பெருசா தெரியும். அவனுக்கு அந்த மாதிரி இருக்கிறவனா இருக்கும். ஏன்னா உள்ள வந்தாலும் தெரிஞ்சிடும் என்னென்ன இருக்கு, என்ன எப்படி இருக்கு, என்ன எல்லாமே. மனைவி அமையும் திசை கிழக்கு, வடகிழக்கு திசை, தெற்கு திசை. மாமனார் மாமியார் நாத்தனார் அப்படின்னு எடுத்தோம்னா மரியாதை கொடுத்தால் நல்ல உறவு உருவாகும். சிம்ம மனைவிக்கு மாமியார் அங்கீகாரம் முக்கியம் இருக்கலாம். மதிப்புடன் அணுகினால் நல்ல பிணைப்பு உருவாகும். இங்கே போட்டி உணர்வு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். யாரு? நாத்தனார்ல. அண்ணனுக்கு யார் முக்கியம் என்ற மறைமுக ஒப்பீடு ஏற்பட்டால் பிரச்சனை தீவிரமாகலாம். கணவன் ஒருவரை உயர்த்தி இன்னொரை தாழ்த்தாமல் இருப்பது மிகவும் முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சிம்மத்தின் சண்டை சாதாரணமாக இருக்காது. முதல் வார்த்தை ஈகோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ கரெக்டாக பேசணும், கரெக்டாக இருக்கணும். 25 28 வயசில், 29 31 வயசில், 32 35 வயசில், 36 40 வயசில், இந்த வயசுலலாம் உனக்கு திருமணம் நடந்திருந்தால் சில திருமணங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சில திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அப்பயே நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத, போய் பார்த்து இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் இல்லாத பிரச்சனையை எனக்கு சேர்த்து எனக்கு வச்சுவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ சிம்ம ராசி என்பதற்காக மறுமணம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இல்லாமல் இல்லை, சிம்ம ராசிக்கு அந்த மறுமணம் அப்படிங்கிறது உண்டு. மறுமணமும் உண்டு, 3வது மனமும் உண்டு. அதுவும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதுவும் உண்டு. 3வது மனம் எப்படின்னா ரிலேஷன்ஷிப் மூலமாக வரும். சமூக மரியாதை, முன்னேற்றம், ஊக்கம், குடும்ப கௌரவம், மன உறுதி, குடும்ப வாழ்க்கை உறுதி எல்லாமே ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். குடும்பத்தையும் கணவனையும் காத்து நல்ல பண்புடன் இல்லறம் நடத்தும் மனைவி குடும்பத்தின் மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், அன்பு கொடுத்தா உயரையே கொடுப்பேன். இதுதான் மனைவியுடைய மைண்ட்ல ஓடுற விஷயம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், அன்பு கொடுத்தா நான் என் உயிரையே கொடுப்பேன். அது இல்லை, நீ உன்னை நான் துச்சமாக தான் நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க.
ஸோ பார்த்துக்கோங்க. நீங்க திருமங்கலக்குடி போயிட்டு வாங்க, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிக்கான உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது பொதுவான ராசி பலன்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசி பலன். இதுவே 100% எல்லாருக்கும் பலிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். 100%ல 200% பலிக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை தீர பார்க்கணும். மனைவின்னா அந்த மனைவி ஸ்தானத்தை மட்டும் வச்சுப்பார் எப்படி இருக்கு. சில பேர் கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க, மனைவி சென்னையில் இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு ஊரில் இருப்பாங்க. கணவன் அங்கேருந்து சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே மனைவி போகிற போக்கே சரியா இருக்காது. இதெல்லாம் நிதர்சனமான கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், அது ஒரு சமூக பிரச்சனையாக எவ்வளோ பெரிய விஷயமா வருது. பேசி தீர்க்க வேண்டிய இடத்துல கொலை வரைக்கும்லாம் போகக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் நம்ம நிறைய இன்றைய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது, உங்கள் மனைவி எப்படி, உங்களுடைய மனைவி ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.